60 ஆண்டுகால ஆட்சி செஞ்சுட்டு 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை வைக்கிறது, கை நீட்டி நிக்க வச்சவன். காலையில என் பிள்ளை இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோறு திங்கணும்னு பசியோட வச்சது யாரு? எவனாவது ஒருத்தன் நின்னு உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணிவு இருக்கா? சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பல லட்சக்கணக்கான 3100 வேலை வாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் டிஎன்பிசில தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்துல. அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிக்கிறான்? யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க. இதே என் தம்பி காங்கிரசினுடைய தீமையை சுட்டி காட்டுறாரா? கொடநாடு கொலையை பத்தி பேசுறாரா? சொல்லுங்க. இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. எதையாவது பேச முடியுதா பாருங்க. 1 லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில பேசினது இருக்கா இல்லையா சார்? அப்படின்னா 1 லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கிறது உண்மையா இல்லையா? எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது, பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தர பணிக்காக போராடுவது, பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது, எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை. அத்தனைக்கு மனு வாங்கின மகன் நான் இருக்கேன். கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன். இத்தனை பிரச்சனைகள் நிலத்தது. மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, காவிரி நதிநீர் உரிமை பறிபோனது, இந்தி திணிப்பு, மாநில கல்வி உரிமை மாநில உரிமை, அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது, கச்சத்தீவை பறிகொடுத்தது, மீனவர் படுகொலை சகித்துக் கொண்டது. இத்தனை துயரங்களின் தந்தது யார்? விடுதலை பெற்ற 79 ஆண்டுகால ஆட்சியை அரை நூற்றாண்டு ஆண்ட கட்சி எது? கச்சத்தீவை பறிகொடுத்த கட்சி எது? காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்த கட்சி எது? கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு? மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? மாநில உரிமை எல்லாம் பறிச்சது யார்? இந்த காங்கிரஸ். இந்த எல்லா நச்சு திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார்? இந்த திமுக அதிமுக. நீங்க சொல்லுங்க. ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையா? சொல்லுங்க. அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும், கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது. அதிகாரத்துக்கு எப்ப வருவ? போட்டா வருவேன். அதை விட்டு எப்ப வருவ? அதிகாரத்துக்கு என்ன பண்ண?